ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா செக்யூர் செல், அதாவது எஸ்எஸ்ஹெச். எஸ்எஸ்ஹெச்னா என்ன அது, அண்ட் எஸ்எஸ்ஹெச் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் எஸ்எஸ்ஹெச்சை எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். செக்யூர் செல் அதாவது எஸ்எஸ்ஹெச், இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல் தான். எதுக்கு இது பவர்ஃபுல்லான டூல்னா, தூரத்தில் இருக்க கம்ப்யூட்டர் ஒன்று உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது. அதாவது நான் இருக்கிறது கொழும்புல, ஓகேவா. எனக்கு ஜப்னாவில் உள்ள ஒரு சர்வரை மேனேஜ் பண்ணணும், ஓகேவா. நான் இப்போ அர்ஜென்ட் ஒர்க்காக கொழும்புக்கு வந்திருக்கேன். இப்போ நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னா, எஸ்எஸ்ஹெச் டூலை யூஸ் பண்ணி அந்த சர்வரையும் என் பிசியும் கனெக்ட் பண்ணுறது மூலம் நான் யூஸ் பண்ணலாம். ப்ரோ, நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற நேரம் ஃபைல்லாம் யாரும் கெதர் பண்ணிட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் மோர் தென் செக்யூர் தான். இதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப என்கிரிப்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணும், ஓகேவா. அண்ட் எஸ்எஸ்ஹெச் நமக்கு டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ லைட் வெயிட் கம்யூனிகேஷன் தான் எஸ்எஸ்ஹெச்சில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி நமக்கு ஃபைலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியும், ஓகேவா. சரி ப்ரோ, இதெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறீங்க, எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வாங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் தான். இதுக்கு உங்களுக்கு லினக்ஸ் ஆர் காலி இல்லைனா லினக்ஸில் எந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் எடுத்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு sudo apt அப்டேட் போடுவோம். ஓகேவா. ரன் ஆகி முடிய அடுத்து எஸ்எஸ்ஹெச்சை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கான கமாண்ட் sudo apt install OpenSSH ப்ளஸ் சர்வர். ஓகேவா, நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால இவ்வளோ தான் வந்துருக்கு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா. அடுத்து கன்ஃபிக் ஃபைல் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கன்ஃபிக் ஃபைல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எல்எஸ் பண்ணிக்கிறேன். -l எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா /etc etc. ஓகேவா. இந்த பாருங்க கன்ஃபிக் ஃபைல், இந்த SSH கன்ஃபிக் இருக்குது. இந்த ஃபைலை தான் நம்ம எடிட் பண்ணணும், ஓகேவா. இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஓகே, நம்ம கன்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிடி கமாண்டை போட்டு அதோட ஸ்லாஷ் போட்டு இசிடின்னு கொடுத்து /SSH கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த மாதிரி SSH HDங்கிறது தானே, இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கோம். நேனோவில் கொடுத்து SSH HD கன்ஃபிக்னு கொடுத்துக்குவோம். ஓகேவா, ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கும் ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. இதில் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு போர்ட் 22 இருக்குது, நீங்கள் என்ன மாற்றிக்கலாம். அட்ரஸ் ஃபேமிலியெலாம் மாற்றிட்டு அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா பர்மிட் ரூட் லொகின் ஒன்று இருக்கா. இதில் நீங்கள் பார்க்கும்போது நோன்னு தான் இருக்கும், சரியா. இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்க இடத்துல நோன்னு தான் இருக்கும். அதை நம்ம எஸ்ன்னு மாற்றிக்கலாம். நோன் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஓகேவா. இதை நம்ம எஸ்ன்னு மாற்றிக்குவோம். எஸ்ன்னு மாற்றிட்டு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏஷ் அடையாளம் இருக்கும் மேலே போட்டிருக்க மாதிரி. அந்த அடையாளத்தை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட X கொடுத்துட்டு Y கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். கன்ஃபிக் பண்ணி முடிய ரீஸ்டார்ட் பண்ணணும் SSH, ஓகேவா. ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு sudo sys system reset சரி ஸ்பெல்லிங் ஓகேவா. ரீசெட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆக முடிய உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதே கமாண்ட் தான். இங்கே ரீசெட்னு இருக்கிறதுல பதில் ஸ்டார்ட்னு கொடுப்போம். ரீஸ்டார்ட்னு இருக்கிறதுல பதில் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு அனுப்பணும், ஓகேவா. SSH கமாண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ண ஸ்டேட்டஸ் என்ன என்ன இதில் ஒர்க்கில் இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் ஓகேவா? இதில் பாருங்கள் ஆக்டிவில் இருக்குது. சரியா? எஸ்எஸ்ஹெச் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஓகேவா? இப்படி கீழே வந்தீங்கன்னா இன்னும் எனபிள்டும் ஆகிருச்சு. இந்த இடத்துல எனபிள் ஆகலைன்னா சூடோ சிஸ்டமேட்டிக் எனபிள்னு கொடுத்துருக்கேன். எனபிள்னு கொடுத்துட்டு எஸ்எஸ்ஹெச்னு கொடுங்க, எனபிள் ஆகிடும். ஓகேவா? இது ப்ராப்பராக வேலை செய்யுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெக் லேப்டாப்லேருந்து மெக் தானே நான் வந்து வேச்சோவில் தான் ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெக்கில் உள்ள ஃபைல்ஸை இதுக்கு கெதர் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணணும்னா நீங்கள் எதுவுமே எப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோலோட சி கொடுத்துக்கிறேன், ஸ்டாப் ஆகிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மெக்குக்கு போகிறோம். மெக்ட பிசிக்கு போயிட்டு இதில் நான் மெக்குள்ள டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யார் இந்த இதில் டெர்மினலில் யூசர்னு யாருன்னு செக் பண்ணணும். யூசர் யாருன்னு செக் பண்ணுறதுக்கு OAMI கமாண்டை போட்டிங்கன்னா சாரி கமாண்டை போட்டிங்கன்னா யூசர் வந்துடும் சிவாகஜன். ஓகேவா? சிவாகஜன் தான் இதோட யூசர். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஐபி அட்ரஸ் பார்க்கணும். ஐபி கான்ஃபிக்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஐபி கான்ஃபிக் வந்துருச்சா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்க ஐபி அட்ரஸ் 192 168 172. ஓகேவா? இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அகைன் பார்த்துக்கோங்க 192 168 8 172. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பெரட் வாய்ஸ்க்கு போயிட்டு பெரட் வாய்ஸில் நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளியர் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஹெச் நம்ம பார்த்த யூசர் நேம் என்ன யூசர் நேம் பார்த்தோம் வேர்டை யூசர் நேம் எடுக்கிறது எப்படி OAMI சிவாகஜன். ஓகேவா? இந்த சிவாகஜனுங்கிறத காப்பி பண்ணிக்கங்க. ஓகேவா? பெரட்டுக்கு போயிட்டு சிவாகஜன் அட். ஓகேவா? அடுத்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க ஐபி அட்ரஸ் எதுனா ஐபி அட்ரஸ் 192 168 8 172. ஓகேவா? இத்தனை ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிடுங்க. இதில் கேட்குறது பாருங்க உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் எந்த பிசி டார்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த பிசிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ எந்த பிசி எக்ஸஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிசிட்ட பாஸ்வேர்டு. நான் மெக்புக்கில் இன்பில்டாக ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை நோன்னு கொடுக்கலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? பாஸ்வேர்டு கேட்கு. பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், என்டர் பண்ணிக்கிறேன். சிவாகஜன் சிவாஸ் மேக்புக் ப்ரோ. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமிக்கிறப்பாங்க. இதில் பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து பெரட்டில் இருக்குது. ஓகேவா? இது வந்து சிவாகஜன் மெக்கில் இருக்குது. இப்போ மெக்புக் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, சிவாகஜன் மெக்புக் ப்ரோ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலான்னா மெக்புக்கில் உள்ள ஃபைல்ஸ்லாம் இங்கே நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணுறதுக்கு எல்எஸ் கமாண்ட். ஓகேவா? டெஸ்க்டாப் டவுன்லோட் மூவி பிக்சர் ஓல்டு டாக்குமெண்ட் லைப்ரரி மியூசிக் பப்ளிக் இந்த ஃபைல்ஸில் தான் இருக்குது. நான் சிடி கொடுத்துட்டு டெஸ்க்டாப் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரியா? டெஸ்க்டாப்பில் உள்ள ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் 1 2 3 அப்படின்னு இருக்குது. நான் வந்து மேக் டிரெக்டரி கொடுக்குறேன். KDIR கஜன் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மேக்புக்கில் ஃபைல்ஸ் இல்லை. ஓகேவா? நான் இங்கே மேக்புக்கில் போவோம், கஜனுங்கிற ஒரு ஃபைல் ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக்புக்கில் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். என்டர் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ போய்ட்டு பார்ப்போம் ஃபைல் இருக்கான்ட்டு. ஃபைல் இருக்குது. ஓகேவா? இதுதான் ரிமோட் ஆக்சஸ். இது வந்து சும்மா பேசிக்கான எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சது.
இதை விட நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ணலாம். ஃபைல்ஸ் எடிட் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம், கோட் ரன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் இதுலேருந்து எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துருக்கேன். இப்போ வந்து கனெக்ஷன் க்ளோஸ்டு. ஓகேவா? இவ்வளோ தாங்க எஸ்எஸ்ஹெச். எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறது சிம்பிள். நான் கொடுத்த கமெண்ட் அப்படியே இன்ஸ்டோல் பண்ணிங்கனாலே எஸ்எஸ்ஹெச் ஒர்க் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நம்ம எஸ்எஸ்ஹெச்னா என்னது, எஸ்எஸ்ஹெச் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.